சட்டமன்றத்தில் பருப்பு தட்டுப்பாடு, வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி மரணம், கேள்வித்தாள் வெளியான விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுக வெளிநடப்பு செய்தது. +2 கணித தேர்வில் வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு உருவாகி இருக்கிறது. ரேஷன் கடைகளில் பருப்பு கடத்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அரசு அதிகாரி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வேளாண்மை துறையினுடைய பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட மர்மம், இது குறித்து நாங்கள் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுவரையில் எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் எந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தையும் சபாநாயகர் எடுக்காத காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.